தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவேற்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 நிறைவேற்றினால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கும் வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்திற்கும் இடையே உள்ள விகிதாச்சார வேறுபாடும் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியையும் திட்டங்களையும் மத்திய அரசு தருவதில்லை எனவும், அப்படி இருக்கையில் தொகுதி மறுவரைவு செய்யப்பட்ட பின் மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.